அனைவருக்கும் வணக்கம். ஈலைன் ப்ரொஃபைல் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவிற்கு நன்றி. தொடர்ச்சியாக கான்டெக்ஸ்ட் ரைட்டிங் பற்றியான ட்ரைனிங் கம் மார்க்கெட் அப்டேட்டாக கான்டெக்ஸ்ட் ரைட்டிங்கை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சீரியஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கான்டெக்ஸ்ட் ரைட்டிங் ஃபார் 8th நவம்பர். ஸோ 8th நவம்பரோட கான்டெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே நம்மளுடைய கான்டெக்ஸ்ட் பிரகாரம் மார்க்கெட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இது நேற்று வந்து நம்ம கான்டெக்ஸ்ட் ரைட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்டு. நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்ம என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தோன்னா, இந்த இடத்துல நமக்கு அபவ் லெவலில் நிஃப்டிக்கு நமக்கு நியூ மணி வரணும். இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு பை சைடு எடுக்காதீங்க, ரெஃபரன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைல் ரெஃபரன்ஸை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம். டில் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரியாக்ட் ஆகி மார்க்கெட் என்ன பண்ணாங்க, கரெக்டாக மீன் ரிவர்ஸில் இன்னைக்கு ஆயிடுச்சு. ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி எக்ஸாக்டாக இது ஒரு ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்குது. அந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு அபவ்ல மார்க்கெட் நமக்கு கன்ஃபர்மேஷன் வரணும், வரலைன்னா கீழே வரணும். இந்த இடம் வந்து ஒரு பிபிஓசி கான்செப்ட் இதில் இருக்குது. அந்த பிபிஓசி கான்செப்ட் பிரகாரம் மார்க்கெட் இந்த பிபிஓசி அட்ராக்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகும். அதே மாதிரி ரிவர்ஸ் ஆகி இந்த ஒரு ரெஃபரன்ஸும் உங்களுக்கு மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். அது பிரகாரம் இன்னைக்கு மார்க்கெட் ஆகும். ஸோ கான்டெக்ஸ்ட்டை பண்ணிவிட்டு நம்ம மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களால் பெட்டர் ட்ரேடிங் பண்ண முடியும். அது 7th ப்ரிப்பரேஷனில் பார்த்தோம். அந்த ப்ரிப்பரேஷன் நம்ம பார்த்த விஷயத்த இன்னைக்கு மார்க்கெட்டோடைய ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு உண்டான பேசிக் கண்டென்ட் உங்களுக்கு இங்கே மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய மார்க்கெட் ப்ரொஃபைல் மாஸ்டரி அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு செஷன் வைஸாக போங்க. செஷன் 1 செஷன் 2 அப்படி இருக்கும். அந்த செஷன் வைஸாக பாருங்கள். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எஜுகேஷனாக மைண்டில் வச்சுட்டு பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா. ஒரு ஷார்ட்ஸு ரீல்ஸ் பார்க்குற மாதிரி இதை பார்க்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு எஜுகேஷன், உங்களுக்கு ட்ரேடிங் கரியருக்கான ஒரு லேர்னிங்காக பாருங்கள். அதுக்கப்புறமா கான்டெக்ஸ்ட் ரைட்டிங் அப்படின்ற அந்த ஹெட்டிங்கில் உங்களுக்கு வெபினார்ஸும் கான்டெக்ஸ்ட் பற்றியான அப்டேட்ஸும் போட்டுகிட்டே இருக்கும். இந்த வீடியோஸை கண்டினியூட்டியாக பாருங்கள். இந்த 31st 5th 6th 7th அதுக்கப்புறம் இன்னைக்கு 8th இதை கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் எப்படி ரைட் பண்ணுறது ஒரு கண்டினியூட்டி உங்களுக்கு டச் கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறதுல அதுக்கு பதிலாக மென்டார்ஷிப் ப்ரோக்ராமாக தான் நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் மூலியமாக ஒரு ட்ரேடரை நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் மார்க்கெட் ட்ரேடராக கிரியேட் பண்ண முடியும்ன்ற நம்புகிறோம். அது போகிறோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா elandprofile.com இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் நீங்கள் இந்த பர்டிகுலர் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல சம் டெக்னிக்கல் கிரன்ச்சால் இந்த இடத்துல வந்து ரேசர் பே பட்டன் இங்கே வரல, அதுக்கு பதிலாக இங்கே லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இஎம்ஐ ஆப்ஷன் வரும். இங்கே பேமெண்ட் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் வரும். அப்போ இந்த இஎம்ஐ ஆப்ஷனில் நீங்கள் எவ்வளோ கம்மியான இஎம்ஐயில் நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ண முடியும் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரேடிங் வந்து ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ். அதனால் நீங்கள் பொறுமையாக நிதானமாக லேர்ன் பண்ணி பர்ஃபெக்ட் ட்ரேடராக நீங்கள் போகணும். அதனால் அவசரப்படாதீங்க. சரிங்களா. இது மாதிரி இதை படிக்கிறதுக்கான வழிமுறைகளை நாங்கள் இங்கே பண்ணி வச்சுருக்கோம். விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். என்கொயரி எதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு இங்கே நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே பார்த்துக்கோங்க. மென்டார்ஷிப் மெம்பர்ஸோட ஃபீட்பேக்லாம் இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நவ் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலோட கான்டெக்ஸ்ட்டை பார்ப்போம். ஓகே. இப்போ நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட் நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நேற்று நம்ம என்ன சொல்லணும்னு விட மார்க்கெட் நேற்று என்னென்ன இடத்துலலாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படிப்பாங்க. இப்போ இந்த டேவை மறந்துடுங்க. இந்த டேவை வந்து நீங்கள் பார்க்காதீங்க, ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் டேல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ்லாம் நம்ம என்னென்ன ரெஃபரன்ஸை நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்றத ஒரு வாட்டி பார்ப்போம். ஸோ நேத்தோடைய எண்ட் ஆஃப் த டேல நம்ம என்னென்ன ரெஃபரன்ஸ் பண்ணோம், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டெய்ல் இருக்குது,
இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. தென் இந்த இடத்துல பையிங் டெயில் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. பையிங் டெயில் லோ. இந்த ரெஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு மார்க்கெட்ல ரியாக்ட் ஆகக்கூடிய ரெஃபரன்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஏன் மார்க்கெட்டு நேற்று இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் ஆச்சு அப்படின்றதுக்கான ரெஃபரன்ஸா இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் நமக்கு என்ன இருக்கு, இனிஷியேட்டிவ் செல்லிங் நடந்தது. அப்போ இந்த இடம் வந்து சப்ளை இடமா இருக்கு. அதனால இங்க மார்க்கெட் இங்க ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற பார்த்தோம். தென் இந்த பிலோ லெவல்ல மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து டவுன்ல இருந்து நமக்கு என்ன இருக்கு, ஒரு வி ஷேப் ரெக்கவரியா ஒரு ரிவர்சல் இங்க நடந்து தான் மார்க்கெட் இங்க ரேலி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிங்கிள் பிரிண்ட் பையிங் சிங்கிள் பிரிண்ட் ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். தென் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ரிப்பீட்டடா புவர் லோ கிரியேட் பண்ணிருந்தாங்க. இந்த இடம் வந்து புவர் லோவா இருக்கும். புவர் லோ, சிங்கிள் பிரிண்ட், இங்கேயும் புவர் லோ இருக்கும். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் பிரகாரம் இன்னைக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆயிடுச்சா நம்ம பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருந்து, ஓப்பன் அட் இந்த பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த பேலன்ஸ் கீழே ஓப்பன் ஆயிட்டு இந்த பேலன்ஸை போய் டச் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுங்க, ரிவர்ஸ் ஆகுது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல். ஓகேங்களா, ஓப்பன் ரிஜெக்ட். இன்னொன்று வந்து ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் இதை சொல்லுவாங்க. ஓகே, அது அப்புறமா இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம அப்புறம் இன்னொரு நாள் டாபிக் போய் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மார்க்கெட் இந்த இடத்துல இந்த பேலன்ஸ்ல டெஸ்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகலாம். அப்போ அடுத்த ரெஃபரன்ஸ் என்ன, இந்த ரெஃபரன்ஸ், அடுத்த ரெஃபரன்ஸ், தென் இந்த ஓப்பன், தென் இந்த டெய்ல் பர்ஃபெக்டாக நின்றுச்சிங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு ரெஃபரன்ஸாக மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, உங்களுக்கு ஏ பீரியட், தென் பி பீரியட், தென் சி பீரியடுக்கு அப்புறம் நமக்கு ஃப்ளோ இல்லை, மார்க்கெட்டு பேலன்ஸ் பண்ணியாச்சு. கிளியருங்களா, பர்ஃபெக்ட்டுங்களா, கான்டெஸ்ட் பிரகாரம் இன்னைக்கு மார்க்கெட் ஃபெசிலிட்டேட் பண்ணியாச்சா. ஓகே ஃபைன். அப்போ நெக்ஸ்ட் இன்னியோட கான்டெக்ட் என்ன, இன்னியோட கான்டெக்ட் மார்க்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு செல்லிங் டெய்ல் இருக்கு. செல்லிங்கோட ஹை, ஏ பீரியடோட ஹாப் பேக் அண்ட் பி பீரியடோட ஹாப் பேக். இந்த இடத்துல உங்களுக்கு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வந்திருக்கு. பர்ஃபெக்ட்டுங்களா. இப்போ இந்த சிங்கிள் செல்லிங் பிரிண்ட் என்னவா உங்களுக்கு இருக்கும், இது ஒரு நல்ல ஒரு சப்ளையா இருக்கும். அப்போ இந்த செல்லிங் டெய்ல நல்ல ஒரு சப்ளையா இருக்கும். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணுது. அப்போ இந்த பிலோ பேலன்ஸ்ல நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், ரிஜெக்ஷன் கன்ஃபார்ம் ஆகணும். இந்த இடத்துல நமக்கு என்ன இங்க ஃபுட் பிரிண்ட் இங்க வச்சிருக்காங்க, பையிங் சிங்கிள் பிரிண்ட். பையிங் சிங்கிள் பிரிண்ட் என்னவா இருக்கும், டிமாண்டா இருக்கும். இந்த டிமாண்ட் அப்போ மார்க்கெட் இந்த டிமாண்டை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இல்லை கேப் ஸ்லைட் அப்ல ஓப்பன் ஆகி இதை ரிவர்ஸ் பண்ணி போறதுக்கு சான்சஸ் இருக்கு, அப் சைடுக்கு. ஓகேங்களா. இந்த டவுன் சைடு இந்த பிலோல இந்த டெய்ல் ஒன்றும் கிளியர் ஆகல. அப்புறம் இந்த சிங்கிள் பிரிண்ட் ஒன்றும் கிளியர் ஆகல. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டில் இங்க பெண்டிங் இருக்கு. இந்த இடத்துல புவர் லோ இருக்கு, இங்க புவர் லோ. இதெல்லாம் வந்து டவுன் சைடுக்கான டிமாண்ட் ஜோன்ஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல டிமாண்ட் ஜோன்ஸ். இந்த அப் சைட்ல இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்ளை ஜோன். கிளியருங்களா. இதுதான் நாளைக்கு உண்டான கான்டெக்ஸ்ட். ஓகேங்களா. இதுக்கப்புறம் இந்த டே வந்து என்னது, ஒரு பிபிஓசி. அந்த பிபிஓசியோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ இந்த பிபிஓசி வீடியோவில் நீங்கள் பார்க்க வேண்டியது, மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு பிபிஓசி வச்சிருக்காங்களா, அந்த இடத்துல மோர் தென் 10 பீரியட். அப்போ பாருங்க, பி பீரியட்ல இருந்து எம் பீரியட் வரைக்கும் மார்க்கெட் இந்த இடத்துல அகெயின் ரிப்பீட்டடா என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல டச் பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மோர் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஹை வால்யூம் நடந்திருக்கு, இந்த இடத்துல பிசினஸ் நடந்திருக்கு, ஹை வால்யூம் நடந்திருக்கு, டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, பையர் செல்லர் வந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னங்க வேணும், ஒரு டிசிஷன் மேக்கிங் வேணும். மார்க்கெட் எந்த பக்கம் போக போகுதுன்ற ஒரு டிசிஷன் மேக்கிங் வேணும். ஓகேங்களா. இது வந்து பிபிஓசி. அந்த பிபிஓசியே எப்படி இருக்குன்னா ஒரு பி ப்ரொஃபைலா இருக்கு. அப்போ அந்த பி ப்ரொஃபைல்னும் போது உங்களுக்கு இது டவுன் டைரக்ஷன் அப்படின்றதுனால இந்த பி ப்ரொஃபைலுக்கு பிலோல மார்க்கெட் என்ன பண்ணும், உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா டவுன் சைடு உங்களுக்கு பார்க்கணும். அப்போ நெக்ஸ்ட் இந்த டிமாண்ட்லாம் உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும்.
இந்த பி ப்ரொஃபைல் இந்த இடத்துக்கு மேல இங்க அபவ்ல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல இந்த டெய்ல கட் பண்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மார்க்கெட் ரேஞ்சில் இருக்கும். இந்த டெய்ல கட் பண்ணிட்டு போன பிறகு இந்த டெய்ல் இதுக்கு மேல இப்படி போகும்போது உங்களுக்கு ரேலி ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த ஜோன்ல உங்களுக்கு என்னவா இருக்கும்? கொஞ்சம் ரேஞ்ச் ஜோனா இருக்கும். சரிங்களா? கிளாரிஃபை ஆயிடுச்சுங்களா? இதுதான் நிஃப்டியோட அப்டேட். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியோட அப்டேட் பாருங்க. பேங்க் நிஃப்டியோட அப்டேட். பேங்க் நிஃப்டியோட அப்டேட் வந்து நம்ம நேத்தோட கான்டெக்ட்லேயே என்ன சொல்லியிருந்தோம்? மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கு நமக்கு? நான் சொல்றதை விடுங்க. மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கு? இந்த இடம் வந்து ஒரு பிபிஓசி. இப்போ சொன்ன மாதிரி தான் இந்த இடம் ஒரு பிபிஓசி, நல்ல பேலன்ஸ்டு ப்ரொஃபைல். அப்போ இந்த பிபிஓசில இருந்து மார்க்கெட் நம்ம டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். அப் சைடோ டவுன் சைடோ ரிஜெக்ஷன் எடுக்கணும். அந்த டிசிஷன் எடுக்கும்போது இங்க ஃபர்தரா இந்த இடத்துல பையிங் வரலன்னா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க? இந்த பிபிஓசியை அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்க செல்லிங் போகும்போது ஃபர்தரா இங்க செல்லிங் இல்லைன்னா திரும்ப இந்த பிபிஓசியை அட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ நேற்றோட மார்க்கெட் கான்டெக்ட் பிரகாரம் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன், மார்க்கெட்ல ஜெனரேட் ஆன இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி இப்போ இதோட பிலோல மார்க்கெட் இன்னைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ நேற்றோட ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து ஒரு ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்கு. ஸ்டில் மார்க்கெட் இந்த ரேஞ்ச். பர்ஃபெக்ட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு ஃபெசிலிட்டேஷன் என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஓகேங்களா? இப்போ இதை ஜூம் பண்ணி பார்க்க போறோம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஃபெசிலிட்டேஷன் என்ன நடந்தது. இன்னைக்கு ஃபெசிலிட்டேஷன்ல நம்ம ஏற்கனவே நேத்து மார்க்கெட் நமக்கு கொடுத்த ரெஃபரன்ஸை நோட் பண்ணி வச்சிருந்தோம். என்னென்ன ரெஃபரன்ஸ்? இந்த இடத்துல ஒரு ஸ்மால் பேலன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல சிங்கிள் பிரிண்ட் அனாமலி. இந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து அனாமலியா இருக்கு. இந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து அனாமலியா இருக்கு. ஓகேங்களா? தட் மீன் இது வந்து ஒரு புவர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? மார்க்கெட் இங்க இருந்து என்ன இருக்குன்னா ஒரு டி ஷேப்ல மார்க்கெட் இது ஃபுல்லா பேலன்ஸ் ஆயிட்டு அப்சைட் டைரக்ஷன்ல போச்சு. இது வந்து ஒரு டி ஷேப் ப்ரொஃபைல். ஓகே, பார்க்கறதுக்கு பி மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இது வந்து டி ப்ரொஃபைல். இப்படிதான் மார்க்கெட் என்னது அப்சைட் டைரக்ஷன் போச்சு. இப்போ இந்த சிங்கிள் பிரிண்ட்டை மார்க்கெட்டு கிளியர் பண்ணணும் அனாமலி. பிகாஸ் நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும்? ப்ராப்பர் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாகவே இல்லை. கரெக்டுங்களா? ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாகவே இல்லை. மார்க்கெட்டு புவர் ஸ்ட்ரக்சராக போயிடுச்சு. இப்போ புவர் ஸ்ட்ரக்சராக போன பிறகு மார்க்கெட் இது என்ன இருக்கு? ட்ரெண்டாக போயிருக்கு. இப்போ ட்ரெண்டாக போன மார்க்கெட்டு நெக்ஸ்ட் டே என்ன இருக்கு? பேலன்ஸா நடந்திருக்கு. இந்த பேலன்ஸுக்கு மேல நமக்கு டிசிஷன் வேணும். டிசிஷன் இன்னைக்கு இல்ல. அப்ப நாங்க நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது இந்த இடத்துல மார்க்கெட்ல என்ன பண்ணோம்? நியூ இன்வெஸ்டர்ஸ் வரணும். நியூ மணி இங்க டெபாசிட் ஆனாதான் மார்க்கெட் என்ன பண்ணும்? ஃபர்தர் ரேலி போக சான்சஸ் இருக்கு. அதுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லாம அப்சைடுக்கு பார்க்காதீங்க அப்படின்னு. இன்னைக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆன பிறகு டூ வே ஆக்ஷன் உங்களுக்கு நடந்தது. கரெக்டா இந்த பிபிஓசியை டச் பண்ணிட்டு மார்க்கெட் டவுன் சைட்ல க்ளோஸ். இந்த ஏ பீரியட் ஓப்பன் ஆகி டூ வே ஆக்ஷன் நடந்துட்டு டவுன் சைட்ல க்ளோஸ் வச்சாச்சு. க்ளோஸ் ஆன பிறகு பி பீரியட் உங்களுக்கு டவுன் சைட்ல ரேலியை கொண்டு போச்சு. கொண்டு போகும்போது எந்த ரெஃபரன்ஸுங்க வருது? சிங்கிள் பின் ரெஃபரன்ஸ் வருதுங்களா? அப்போ இந்த சிங்கிள் பின் ரெஃபரன்ஸை மார்க்கெட் கிளியர் பண்ணி போக முடியல. அப்போ என்னாச்சு? இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிட்டு சி பீரியட் என்ன பண்ணுச்சு? உங்களுக்கு ஃபெயில்டு ஆக்ஷன் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஃபெயில்டு ஆக்ஷன் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அவங்களால பி பீரியடுடைய ஹையை கூட தாண்ட முடியல. அப்போ என்னங்க ஆகுது? இந்த இடத்துல ஒரு செல்லிங் டெய்ல் கிரியேட் ஆயிருக்கு. தட் மீன் அதிகமான வால்யூமை மார்க்கெட்ல செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்மார்ட் மணியோட ரெஃபரன்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த ரெஃபரன்ஸ்க்கு அப்புறமா மார்க்கெட் அப்சைட் போகவே முடியல. ஃபுல்லி மார்க்கெட் என்ன இருக்கு? உங்களுக்கு பேக் டு பேக் உங்களுக்கு இந்த பிளேஸ்க்கு வருது, மேலே போய் இந்த பிளேஸ்க்கு வருது, மேலே. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 11 பீரியட் என்ன பண்ணிருக்காங்க? இந்த இடத்துல பேக் டு பேக் இந்த லெவல்ல டச் பண்ணிருக்காங்க. அதனால இந்த லைன் என்னது? இந்த லைன் மார்க்கெட்ல பிபிஓசி. அப்போ பிபிஓசினா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? இந்த இடத்துல அதிகமான பிஸ்னஸ் நடந்திருக்கு, அதிகமான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இங்க பையர் அண்ட் செல்லர் வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட்ல டிசிஷன் எடுத்துட்டு அவங்க பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன டிசிஷன் எடுக்கணும்? இன்னைக்கும் என்ன டிசிஷன் எடுக்கணும்? உங்களுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கா, சப்ளை அதிகமா இருக்க டிசிஷன் எடுக்கும். ஓகேங்களா? இப்போ கிளியருங்களா? ஓகே, ஃபைன்.
இப்போ புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இன்னியோட கான்டெக்ஸ்ட்ல நான் பார்ப்போம். இன்னியோட ப்ரொஃபைல் என்னங்க, அழகா ஒரு செல்லிங் டெயில், ப்ராப்பர் ஒரு பேலன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த இடத்துல உங்களுக்கு பிபிஓசி அண்ட் அபவ்ல இந்த இடத்துல உங்களுக்கு பிபிஓசி ஒன்றும் கிளியர் ஆகல, ஆக்டிவா இருக்கு. தென் இந்த இடத்துல ஒரு புவர் ஹை மார்க்கெட்ல இருக்கு. அப்போ இந்த பிலோல இந்த இடத்துல ஒரு ஃபெயில்ட் ஆக்ஷனுடைய ரெஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் பிரிண்டோடைய அனாமலி இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி டவுன் சைடு ஆக்ஷன் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, அப்சைடில் போய் இந்த பிபிஓசியை டச் பண்ணும். அப்போ இந்த பிபிஓசியில் இருக்கிறவங்க என்னவா ஆக்ட் பண்ணணும், செல்லிங்க ஆக்ட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் இந்த பிபிஓசிக்கு மேலே அக்செப்ட் ஆகிட்டு போயிட்டு இந்த பிபிஓசியை அப்ரோச் பண்ணும். இந்த செல்லிங் டெய்லோட இதை தாண்டி பிபிஓசி அப்ரோச் பண்ணும். இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணக்கூடாது, செல்லிங்க பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு மேலே உங்களுக்கு சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் ரேலி ஆகும். கிளியருங்களா? அப்போ இவ்வளோ விஷயத்த மார்க்கெட் தாண்டி போகிறவளுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும். ஓகேங்களா? பை ஆப்ஷன்லாம் எடுத்துகிட்டே இருந்தோம்னா ப்ரீமியம் கரைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அட் த சேம் டைம் மார்க்கெட்டை புரிஞ்சு பண்ணணும். இதே டவுன் சைடு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த பிபிஓஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சிங்கிள் பிரிண்ட்டை மார்க்கெட் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து மார்க்கெட் கிளியர் பண்ணி இந்த லோவை மார்க்கெட்டு கிளியர் பண்ணணும். பர்ஃபெக்ட்டுங்களா? இதெல்லாம் தான் நமக்கு ரெஃபரன்ஸாக இருக்கு. கிளியருங்களா? ஓகே. இப்போ இந்த டேவும் பிபிஓசி, இந்த டேவும் பிபிஓசி. அப்போ இந்த மாதிரி பிபிஓசி நெக்ஸ்ட் வந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா பேக் டு பேக் பிபிஓசி, பேக் டு பேக் பிபிஓசி. பர்ஃபெக்ட்டுங்களா? அப்போ இந்த பேக் டு பேக் பிபிஓசி கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ பார்த்துக்கோங்க, இந்த ப்ரொஃபைலோடைய ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்கு, டவுன் சைடுக்கு மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? இங்கே வேல்யூ ஏரியா இங்கே இருக்கு, நெக்ஸ்ட் வேல்யூ ஏரியா இங்கே. அப்போ என்னங்க, ஒரு டவுன் மூவ் இருக்கு. அப்போ இந்த இடத்துலயும் பிஸ்னஸ் பண்ணி செல்லிங் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடமும் பிஸ்னஸ் பண்ணி செல்லிங்னு ஒன்றும் டிக்ளேர் ஆகலை. ஓகேங்களா? அப்போ ஆகுமத்தில் இந்த இடத்துல என்ன நடக்கு, செல்லிங் நடந்திருக்கு. அப்போ இதுக்கு அகேன்ஸ்டா மார்க்கெட்டு இதுக்கு மேல மட்டும் உங்களுக்கு இப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இங்கேயும் ஹியூஜ் வால்யூம், இங்கேயும் ஹியூஜ் வால்யூம், இந்த ரெண்டு ஹியூஜ் வால்யூக்கு மேல மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகுதுன்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும், ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இந்த கான்செப்ட் பேர் தான் பேக் டு பேக் பிபிஓசி. சிமிலர்லி உங்களுக்கு இப்படி ஒரு பிபிஓசி ப்ரொஃபைல், இப்படி ஒரு பிபிஓசி ப்ரொஃபைல் பேக் டு பேக் இப்படி இருந்துச்சுன்னா அப்போ என்னங்க பண்ணுது, மார்க்கெட் அப்சைட் டைரக்ஷன் கொடுக்குது. இங்கேயும் ஹியூஜ் வால்யூம் நடந்திருக்கு, இங்கேயும் ஹியூஜ் வால்யூம் இருக்கு. அப்போ இதுக்கு பிலோல உங்களுக்கு மார்க்கெட் இப்படி கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, டவுன் சைடுக்கான பொசிஷன் பில்ட் ஆகுது. கிளியருங்களா? இதுதான் பேக் டு பேக் பிபிஓசியோட கான்செப்ட். இதெல்லாம் பிபிஓசியோட கான்செப்ட். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம உங்களுக்கு உண்டான எந்த சிஸ்டம் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ட்ரேடிங் பர்ஃபெக்டாக இருக்கும். கிளியருங்களா? ஸோ பேங்க் நிஃப்டிக்கான கான்டெக்ட் பார்த்துட்டோம், நிஃப்டிக்கான கான்டெக்ட் பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ் பண்ணிட்டு என்னோட செஷனை நம்ம முடிச்சிடுவோம். ஸோ நவ் வி கோயிங் டு சம்மரைஸ் தி பாயிண்ட். குயிக் சம்மரி. பி ப்ரொஃபைல் அண்ட் பிபிஓசி மார்க்கெட்டிங் முடிஞ்சிருக்கு. அப்போ இது ஒரு ரெஃபரன்ஸு. தென் இந்த இடத்துல ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்கு. இந்த இடத்துல பையிங் டெய்ல் இருக்கு, சாரி செல்லிங் டெய்ல் இருக்கு. அகைன் இந்த இடத்துல செல்லிங் டெய்ல் இருக்கு. செல்லிங் டெய்ல், பி ப்ரொஃபைல் அண்ட் பிபிஓசி அந்த கான்செப்ட். அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு பையிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்கு. தென் டிஸ்ட்ரிபியூஷன் புவர் லோ, அப்புறம் புவர் லோ. இதெல்லாம் ரெஃபரன்ஸாக உங்களுக்கு நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதோட கான்செப்ட் பிரகாரம் நம்ம என்ன பண்ணோம், இந்த பிபிஓசியில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பொறுமையாக ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி
எஸ்டர்டேவும் பிபிஓசி, இன்னைக்கும் பிபிஓசி. அப்போ இது பேக் டு பேக் பிபிஓசி கான்செப்ட்ல இருக்கு. அப்போ இந்த பிபிஓசியோட ரெஃபரன்ஸ் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இங்கேருந்து மார்க்கெட் டிசிஷன் எடுக்கணும். இந்த ரெஃபரன்ஸ்க்கு மேலே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அப்சைடு உங்களுக்கு ரேலி இருக்கும். அதர்வைஸ் பிலோவில் இருக்கக்கூடிய இந்த அனாமலியை மார்க்கெட் கிளியர் பண்ணணும். இது என்னது உங்களுக்கு பையிங் சிங்கிள் பிரிண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டே லோ இருக்கு. இதை விட்டாச்சுன்னா இந்த இடத்துல ஒரு லோ, தென் ஃபைனலி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிபிஓசி. பர்ஃபெக்ட்டுங்களா? மார்க்கெட் ஆல்ரெடி என்ன இருக்கு உங்களுக்கு ரேஞ்ச் மார்க்கெட்ல தான் இருக்கு. கிளியருங்களா? ரிமைன் பண்ணிட்டீங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களால் முடியாதுன்னு நினைக்காதீங்க. மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் மாஸ்டர் ஆக முடியும். அதுக்கு ஈலேண்ட் ப்ரொஃபைல் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மென்டார்ஷிப் ப்ரோக்ராமு நீங்கள் கண்டக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ராப்பர் ட்ரேடராக உங்களால் கிரியேட் ஆக முடியும் வித்தவுட் டிபெண்டிங் ஆஃப் எனி சிஸ்டம், எனிபடி. ஆஸ் எ ட்ரேடராக நம்ம பணத்தை கொண்டு வரோம், நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். அப்போது யாருடைய டிபெண்டன்சி இல்லாமல், எந்த சிஸ்டமோட டிபெண்டன்சியும் இல்லாமல் நமக்கு முதல்ல வியாபாரம் பண்ண தெரியணும், பிஸ்னஸ் பண்ண தெரியணும். அதை நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ஃபஸ்ட்டு முடிக்கணும். அதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை அணுகவும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் put your comment and like to reach more people. நிறைய பேருக்கு இதை போய் சேர்க்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.